ஸ்பெயின் நாட்டுல இருக்கிற மலைகள், புல்வெளிகள், காடுகள் இந்த பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சின்ன பையன். அவன் பேரு சாண்டியாகோ. அவன் லைஃப்ல அவன் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சொத்து என்ன தெரியுமா? அவனோட ஆட்டு கூட்டம் தான். ஆடு மேய்க்கிற பையன் தான் அவன். அவன் வயசுல இருக்கிற மத்த பசங்கள்லாம் குடும்பம், ஸ்கூல், படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது, இவனுக்கு மட்டும் உலகம் ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. அவனுக்கு நெறைய புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருந்துச்சு. ஒரு நாள் நைட்டு அவன் அங்க இருக்கிற தேவாலயத்தோட இடிபட்ட சுவர்களுக்கு நடுவுல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு கனவு. எஜிப்ட்ல இருக்கக்கூடிய பிரமிட்ல ஒரு சின்ன குழந்தை அவன் கைய புடிச்சு கூட்டிட்டு போகுது. அதுல ஒரு இடத்த காமிச்சு, "இங்க தான் உன் புதையல் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. அவன் அந்த கனவுல இருந்து திடீர்னு முழிச்சு பார்க்குறான். 2வது நாள், 3வது நாள் தொடர்ந்து இந்த கனவு வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் கூட மாறாம அதே காட்சிகள் அவன் கனவுல வருது. அவன் உள்ளுணர்வு இது ஒரு சாதாரண கனவு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சொல்லுது. அந்த கனவோட விளக்கத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வயசான பாட்டி கிட்ட போய் அத பத்தி சொல்றான். அந்த பாட்டி பெருசா வேற ஒண்ணும் சொல்லல. "நீ உன் கனவுல பார்த்த இடத்த தேடி போ. அங்க தான் உனக்கான பதில் இருக்கு" அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுர்றாங்க. அந்த பதில் அவனுக்கு புரியாம இருந்தாலும், அவன் மனசு ஆல்ரெடி அந்த புதையல தேடி போக ஆரம்பிச்சுருச்சு. இந்த மாரி போயிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் சந்தையில அவன் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அவன் பக்கத்துல ஒரு வயசான தாத்தா வந்து உட்கார்றாரு. ஆக்சுவலா அவர் மாறுவேஷத்துல இருந்த ஒரு ராஜா. 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா சொல்றாரு, "இந்த உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் அவன் பிறந்ததுக்கான காரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு அது சீக்கிரமாவே தெரிய ஆரம்பிச்சுரும். ஆனா பெருசாகி வளர வளர நம்மளோட கனவுகள் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற காரணம் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த உலகத்தோட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சுருவோம்" அப்படின்னு சொல்றாரு. நமக்குள்ள ஏற்படுற பயம், பொறுப்பு, சமூக அழுத்தம் இதெல்லாம் கண்டிப்பா அந்த கனவ மறக்கடிச்சிடும்னே சொல்றாரு. அவன் கனவ பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அந்த ராஜா, அதாவது அந்த தாத்தா, "நீ உன் கனவ நோக்கி விடாமுயற்சியோட பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தன்னா, இந்த உலகமே உனக்கு உதவி பண்ணும்" அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட இருந்த ஆடுகளையும் அவர் வாங்கிக்கிட்டு, அதுக்கான பணத்த அவன்கிட்ட குடுத்துடுறாரு. இதுவே அவன் பயணத்துக்கு ஒரு தொடக்க புள்ளியா அமையுது. சாண்டியாகோ கடலெல்லாம் தாண்டி ஆப்பிரிக்கா நாட்டுக்குள்ள போறான். அங்க புது மொழி, புது மக்கள், புது இடம் எல்லாமே அவனுக்கு புதுசா இருக்கு. ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அந்த நேரத்துல கொஞ்சம் கவனம் தவறும்போது, அவன் கையில இருந்த பணத்த யாரோ திருடிடுறாங்க. முன்ன பின்ன தெரியாத இடத்துல கையில பணமும் இல்லாம ரொம்ப தனியா நின்னுட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டமா இருக்கு அவனுக்கு. என் கனவுக்காக வந்தேன். ஆனா, இப்ப என் கையில ஒண்ணுமே இல்ல. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுல தொடர்ந்து எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு கண்ணாடி வியாபாரி கிட்ட வேலை கிடைக்குது. அவனும் வேலைக்கு சேர்றான். அந்த கண்ணாடி வியாபாரி ரொம்ப வருஷமா வியாபாரத்துல எந்த முன்னேற்றமும் இல்லாம கடைய க்ளோஸ் பண்ணிரலாமான்னு சொல்லிட்டுலாம் மைண்ட்ல யோசனை வச்சிருக்காரு. சாண்டியாகும் அங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா புது புது ஐடியாஸா குடுத்து பிசினஸ நல்லா டெவலப் பண்றான். கடையும் நல்லா வளருது. அவனுக்கும் நெறைய பணம் கிடைக்குது. அந்த பணமெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு. இப்ப அவன் முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. இங்கேயே தங்கி நெறைய பணம் சம்பாதிச்சுட்டு இப்படியே கம்ஃபர்ட்லயே வாழ்றது. அடுத்து அவன் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணானோ, அந்த கனவ நோக்கி போய்க்கிட்டே இருக்கிறது. அவன் என்ன நெனைக்கிறான்னா, பாதுகாப்பா இருக்கிறதும் சில நேரம் நம்ம ஜெயிலுக்குள்ள நம்மளே அடைஞ்சுக்கிற மாதிரி தான். கம்ஃபர்ட் ஜோன விட்டு வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறான். திருப்பியும் அவனோட பயணத்த ஸ்டார்ட் பண்றான். அடுத்து அவன் பாலைவனங்கள் வழியா பயணம் செய்றான். அங்க புது புது மனிதர்கள சந்திக்கிறான். அவங்க பேசுறதெல்லாம் கேட்கிறான். பாலைவனத்தோட அமைதி, மணல், பயம் இது எல்லாம் சேர்ந்து அவனுக்குள்ள நெறைய மாற்றங்கள கொண்டு வருது. அவன் நெறைய விஷயங்கள கத்துக்கிறான். இயற்கைய எப்படி கவனிக்கிறது? நம்ம உள்ளுணர்வ எப்படி கேட்கிறது? எப்படி நம்புறது? அவன் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, இந்த உலகம் நம்மகிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அத கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாவே, நம்ம உள்ளுணர்வு நமக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். ஒரு இடத்துல ஃபாத்திமா அப்படிங்கிற பொண்ணையும் சாண்டியாகோ சந்திக்கிறான். 2 பேருக்கும் ஒரு காதல் ஏற்படுது. ஆனா அந்த ஃபாத்திமா என்ன சொல்றான்னா, "நீ உன் கனவ நோக்கி போய்க்கிட்டே இருக்கணும். நீ இந்த தேடுதல்ல ஜெயிச்சா தான் நம்ம காதல் வெற்றி பெற்றுச்சுன்னு அர்த்தம். அத ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வா" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பாலைவனத்துல அல்கெமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மர்மமான மனிதரையும் அவன் பார்க்குறான். அவர் என்ன சொல்றாருன்னா, "உன் பயம் தான் உன்னோட முதல் எதிரி. அந்த பயத்த உதறி தள்ளிட்டு, மனசு உன்கிட்ட என்ன சொல்லுதோ அத கேளு. அத நம்பு" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதுக்கு அப்புறம் சாண்டியாகோக்குள்ள ஒரு உண்மையான தெளிவு பிறக்குது. கடைசியா பிரமிடுக்கும் வந்து சேர்ந்துடுறான். அங்க அவன் கனவுல பார்த்த இடத்த போய் தோண்ட ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல சில திருடர்கள்லாம் வந்து அவன அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச காசையும் புடுங்கிக்கிறாங்க. இவன் சொல்றத பத்தி கேட்டுட்டு அந்த திருடங்கள்ல ஒருத்தன் என்ன சொல்றான்னா, "நானும் தான் கனவு கண்டேன். ஸ்பெயின்ல இருக்கிற தேவாலயத்துல ஒரு மரத்துக்கடியில புதையல் இருக்கிற மாதிரி. நான் என்ன உன்ன மாதிரி முட்டாளா கையில இருக்கிறத எல்லாத்தையும் விட்டுட்டு புதையல நோக்கி பயணமா செஞ்சேன். யாராவது கனவுக்காக இப்படி வாழ்க்கையே வீணடிப்பாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இத கேட்டுட்டு அங்கிருந்து ரொம்ப சோகமா சாண்டியாகோ கிளம்புறான். திருப்பி அவனோட இடத்துக்கே வர்றான். அந்த திருடங்க சொன்னது அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அவனும் போய் அந்த தேவாலயத்துக்கிட்ட இருக்கிற மரத்துக்கு கீழ தோண்டி பார்க்குறான். உண்மையிலேயே அங்க தங்க காசுகளும், தங்க நகைகளும் இருக்கு. ஆனா இந்த பயணத்துல அவனுக்கு நிஜமாவே கிடைச்ச புதையல் என்ன தெரியுமா? அந்த தங்கம் கிடையாது. அவன் தேடி தேடி சேர்த்த அவனோட அனுபவங்கள், வாழ்க்கையோட அர்த்தம், தைரியம்,
அறிவு இதெல்லாம் தான் அவனோட நிஜமான புதையல். இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீங்க தேடுற புதையல் என்னைக்குமே வெளியில கிடையாது. ஆனா, அது உங்களுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு, நீங்க இந்த நீளமான பயணத்த கண்டிப்பா கிராஸ் பண்ணி தான் ஆகணும். எப்பவுமே உங்க கனவ தள்ளி போடாதீங்க. நீங்க பிறந்ததுக்கான காரணம் கூட அதுவா இருக்கலாம். உங்க கனவு, இலக்கு எதுவா இருந்தாலும், அத நோக்கி நீங்க பயணம் செய்யும்போது, மொத்த பிரபஞ்சமுமே கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யும். இதுதான் "த அல்கெமிஸ்ட்" இல்லன்னா "ரசவாதி" அப்படிங்கிற கதையோட சுருக்கம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த புக்க வாங்கி படிச்சு பாருங்க. இத பத்தி உங்களோட கருத்துக்களையும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.